ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்க போகிறது 7th ஸ்டாண்டர்ட் நியூ தமிழ் புக்கில் இயல் 1 பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். எங்கள் தமிழ் நாமக்கல் கவிஞர் ஒன்றல்ல இரண்டல்ல உடுமலை நாராயணகவி பேச்சு மொழியும் எழுத்து மொழியும் சொலவடைகள் குற்றியல் உகரம் குற்றியல் இகரம். எங்கள் தமிழ் எழுந்தது யார்? நாமக்கல் கவிஞர். அருள் நெறி அறிவை தரலாகும், அதுவே தமிழன் குரலாகும். பொருள் பெற யாரையும் புகழாது, போற்றாதாரையும் இகழாது. கொல்லா விரதம் குறியாக, கொள்கை பொய்யா நெறியாக, எல்லா மனிதரும் இன்புறவே என்றும் இசைந்திடும் அன்பரமே. அன்பும் அறமும் ஊக்கிவிடும், அச்சம் என்பதை போக்கிவிடும். இன்பம் தருகின்ற வானொலியாம் எங்கள் தமிழ் என்னும் தாய்மொழியாம். இந்த பாட்டு எழுதினது யாரு? நாமக்கல் கவிஞர். நம் தாய்மொழி அனைவரிடத்திலும் அன்பையும் அறத்தையும் தூண்டும், அச்சத்தை போக்கி இன்பம் தரும். எங்கள் தமிழ் மொழி தேன் போன்ற மொழியாகும். ஊக்கிவிடும் அப்படின்னா ஊக்கப்படுத்தும். விரதம் நோன்பு, குறி குறிக்கோள், பொழிகின்ற தருகின்ற. ஊக்கிவிடும் ஊக்கப்படுத்தும், விரதம் நோன்பு, குறி குறிக்கோள், பொழிகின்ற தருகின்ற. எங்கள் தமிழ் பாடலின் ஆசிரியர் நாமக்கல் கவிஞர். நாமக்கல் கவிஞரின் பன்முகத்தன்மை. தமிழறிஞர், கவிஞர், விடுதலை போராட்ட வீரர். காந்திய கவிஞர் நாமக்கல் கவிஞர். தமிழகத்தின் முதல் அரசவை கவிஞர் நாமக்கல் கவிஞர். நாமக்கல் கவிஞர் எழுதிய நூல்கள் மலைக்கள்ளன், என் கதை, சங்கொலி, நாமக்கல் கவிஞர் பாடல்கள். நம் பாடப்பகுதி நாமக்கல் கவிஞர் பாடல்கள் என்னும் நூலிலிருந்து எடுக்கப்பட்டது. கத்தியின்றி இரத்தமின்றி யுத்தமென்று வருகுது, சத்தியத்தின் நித்தியத்தை நம்பும் யாரும் சேருவீர். கண்டதில்லை கேட்டதில்லை சண்டை இந்த மாதிரி, பண்டு செய்த புண்ணியந்தான் பலித்ததே நாம் பார்த்திட. நாமக்கல் கவிஞர் பாடிய பாட்டு. மதிப்பீடு. நெறி என்ற சொல்லின் பொருள் வழி. குரல் ஆகும், குரல் கூட்டல் ஆகும். வான் கூட்டல் ஒலி, வானொலி. ஒன்றல்ல இரண்டல்ல. இந்த பாட்டு எழுதினது யாருன்னா உடுமலை நாராயண கவி. ஒன்றல்ல இரண்டல்ல தம்பி சொல்ல ஒப்புமை இல்லாத அற்புதம் தமிழ்நாட்டில். தென்றல் தரும் இனிய தேன் மணமும் கமலும், செங்கனியும் பொன்கதிரும் தந்துதவும் நன்செய் வளம். பகைவென்ற திறன்பாடும் பரணி வகை, செழும் பரிபாடல் கலம்பகங்கள் 8 தொகை. வான்புகழ் கொண்ட குரலோடு அகமும் புறமும், செம்பொருள் கண்ட தமிழ் சங்க இலக்கிய பெருஞ்செல்வம். முல்லைக்கு தேர் கொடுத்தான் வேள்பாரி, வான்முகிலினும் புகழ் படைத்த உபகாரி. கல்வி சொல்லுக்கு தலை கொடுத்தான் இந்த அருள் மீறி, இந்த வள்ளல் குமணன் போல் வாழ்ந்தவர் வரலாறு. இந்த பாட்டு எழுதினது யாரு? உடுமலை நாராயண கவி. ஒன்றல்ல இரண்டல்ல. பொருள் ஒப்புமை, இணை, அற்புதம், வியப்பு, முகில், மேகம், உபகாரி, வள்ளல். ஒப்புமை, இணை, அற்புதம், வியப்பு, முகில், மேகம், உபகாரி, வள்ளல். தமிழ்நாட்டில் வீசும் தென்றலில் தேன் மணம் கமலும், தமிழ்நாட்டில் சுவைமிகு கனிகளும் பொன் போன்ற தானிய கதிர்களும் விளையும். பகைவரை வென்றதை பாடுவது பரணி இலக்கியம். வான்புகழ் கொண்டது திருக்குறள். அகம்புறம் ஆகியவற்றை மெய்ப்பொருளாக கொண்டு பாடப்பட்டது சங்க இலக்கியங்கள். முல்லைக்கு தேர் தந்து மலை மேகத்தை விட புகழ்பெற்றவன் வள்ளல் வேர்பாரி. புலவரின் சொல்லுக்காக தன் தலையினையே தர துணிந்தவன் குமணவள்ளல். நூல்வழி. உடுமலை நாராயணகவி பகுத்தறிவு கவிராயர். இவர் தமிழ் திரைப்பட பாடலாசிரியர், நாடக எழுத்தாளர். தமது பாடல்கள் மூலம் பகுத்தறிவு கருத்துக்களை பரப்பியவர் உடுமலை நாராயணகவி. நாட்டுப்புற இசையின் எளிமையினை கையாண்டு கவிதை எழுதியவர் உடுமலை நாராயணகவி. நாட்டுப்புற இசையின் எளிமையினை கையாண்டு கவிதை எழுதியவர் உடுமலை நாராயணகவி. பகைவரை வென்றதை வெற்றி பாடும் இலக்கியம் பரணி. வானில் முகில் கூட்டம் திரண்டால் மழை பொழியும். இரண்டல்ல இரண்டு கூட்டல் அல்ல, தந்துதவும் தந்து கூட்டல் உதவும். ஒப்புமை கூட்டல் இல்லாத ஒப்புமை இல்லாத. அடுத்து உரைநடை. பேச்சு மொழியும் எழுத்து மொழியும். நமது எண்ணங்களையும் உணர்ச்சிகளையும் பிறருக்கு வெளிப்படுத்த மனிதனால் உருவாக்கப்பட்டது மொழி. மனிதர்களின் சிந்தனை ஒரு தலைமுறையிலிருந்து அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்ல பயன்படுவது மொழி. தொடக்க கால மனிதர்கள் தங்களுக்குள் ஒலி குறியீடுகளை உருவாக்கி கொண்டனர். ஒலி குறியீடுகள் காரணமாக மொழிகள் பல தோன்றின. வாயினால் பேசப்பட்டு பிறரால் கேட்டு உணரப்படுவது பேச்சு மொழி. பேசுவதும் கேட்பதும் மொழியின் முதல் நிலை. வாயினால் பேசப்பட்டு பிறரால் கேட்டு உணரப்படுவது பேச்சு மொழி. பேசுவதும் கேட்பதும் மொழியின் முதல் நிலை. கண்ணால் கண்டு உணருமாறு வரி வடிவமாக எழுதப்பட்டு படிக்கப்படுவது எழுத்து மொழி. எழுதப்படுவதும் படிக்கப்படுவதும் மொழியின் இரண்டாம் நிலை. நேரில் காண இயலாத நிலையில் செய்தியினை தெரிவிக்க எழுத்து மொழி உதவுகிறது. செய்திகளை தெரிவிக்க எழுத்து மொழி உதவுகிறது. மனிதர்களின் சிந்தனைகள் காலம் கடந்து வாழ்வதற்கு காரணமாவது எழுத்து மொழி. உடனடி பயன்பாட்டுக்கு உரியது ஒலி வடிவத்தில் அமைந்துள்ள பேச்சு மொழி. நீண்டகால பயன்பாட்டுக்கு உரியது வரி வடிவில் அமையும் எழுத்து மொழி. தமிழ் மொழியில் பேச்சு, எழுத்து ஆகிய இரு வடிவங்களும் பயன்பாட்டில் உள்ளன. மொழியின் உயிர் நாடியாக விளங்குவது பேச்சு மொழி. உணர்வுகளை எளிதாக வெளிப்படுத்துவது பேச்சு மொழி.
கருத்தை வெளிப்படுத்துவதை மட்டுமே நோக்கமாக கொண்டது பேச்சு மொழி. பேச்சு மொழியின் சிறப்பு கூறுகள்: பேசப்படும் சொற்கள், பேசுபவரின் உடல் மொழி, ஒலிப்பதில் ஏற்ற இறக்கம். பேசப்படும் சூழலை பொறுத்து வேறுபடுவது பேச்சு மொழியின் பொருள். பேசப்படும் சூழலை பொறுத்து வேறுபடுவது பேச்சு மொழியின் பொருள். கவனி என்ற சொல் பேணுதல் என்ற பொருளை தருகிறது. குழந்தையை நல்லா கவனிங்க. நில், கவனி, செல். இதில் கவனி என்னும் சொல் கவனித்து செல் என்னும் பாதுகாப்பு பொருளை தருகிறது. கவனிங்கிற சொல் பேணுதல், அப்புறம் கவனித்து செல்க அப்படிங்கிற பாதுகாப்பு பொருளையும் தருது. ஒலிப்பதில் ஏற்ற இறக்கம் பொருள் வேறுபாட்டை தரும். என்னால் போக முடியாது குரலை உயர்த்தி கூறினால் மறுப்பை தெரிவிக்கும். மென்மையாக ஒலிக்கும் போது இயலாமையை உணர்த்தும். ஒரு தொடரில் எந்த சொல்லுக்கு அழுத்தம் கொடுக்கின்றோமோ அதற்கேற்ப பேச்சு மொழியில் பொருள் வேறுபடும். நான் பறவையை பார்த்தேன். நான் என்ற சொல்லுக்கு அழுத்தம் கொடுத்தால் பறவையை பார்த்தது யார் என்ற பொருளில் வரும். பறவைக்கு அழுத்தம் கொடுத்தால் நான் பறவையை பார்த்தேன். பறவைக்கு அழுத்தம் கொடுத்தால் நீ எதை பார்த்தாய் என்ற பொருளில் வரும். பார்த்தேன் அதற்கு அழுத்தம் கொடுத்தோம் அப்படின்னா நீ பறவையை என்ன செய்தாய் என்ற பொருளில் வரும். எடுத்தல், படுத்தல், நலிதல், உழப்பில் திரிவும் தத்தமில் சிறிது உளவாகும். சொல்லை ஒலிப்பதில் ஏற்படும் ஏற்ற இறக்கத்தால் பொருள் வேறுபடும் என்பதை நன்னூல் நூற்பா கூறுகிறது. எடுத்தல், படுத்தல், நலிதல், உழப்பில் திரிபும் தத்தமில் சிறிது உளவாகும். சொல்லை ஒலிப்பதில் ஏற்படும் ஏற்ற இறக்கத்தால் பொருள் வேறுபடும் என்பதை நன்னூல் நூற்பா கூறுகிறது. இடத்திற்கு இடம் மாறுபடுவது பேச்சு மொழி. மனிதர்களின் வாழ்வியல் சூழலுக்கு ஏற்ப மாறுபடுவது பேச்சு மொழி. ஒரே மொழியில் வெவ்வேறு வடிவங்கள் இருந்துச்சுன்னா அதை வட்டார மொழி என்று கூறுவர். ஒரே மொழியின் வெவ்வேறு வடிவங்களை வட்டார மொழி என்பர். வட்டார மொழியில் இருக்கிறது, இருக்கு, கீது இந்த மாதிரி சொல்லுவாங்க. ஒரு மொழியில் மாற்றங்கள் மிகுதியாகி புதிய மொழியாக பிரிஞ்சா அது கிளை மொழி. ஒரு மொழியில் மாற்றங்கள் மிகுதியாகி புதிய மொழியாக பிரிவது கிளைமொழி. தமிழிலிருந்து பிரிந்து சென்ற கிளைமொழிகள் கன்னடம், தெலுங்கு, மலையாளம் முதலிய திராவிட மொழிகள். பேச்சு மொழிக்கு நாம் தந்த வரி வடிவம்தான் எழுத்து மொழி. ஒரு மொழி நீண்ட காலம் நிலை பெறுவதற்கு இன்றியமையாதது எழுத்து மொழி. காலம், இடம் ஆகியவற்றுக்கு ஏற்ப சொற்கள் சிதைவடையாதது எழுத்து மொழியில். எழுத்து மொழியில் வரி வடிவம் மாறும். எழுத்து மொழியில் வரி வடிவம் மாறும். எழுத்து மொழியில் பார்க்குற வரி வடிவம் மாற்றம். அண்ணாங்கிறது இப்படி நம்ம எழுதுவோம். முற்காலத்துலலாம் அந்த நாவை அப்படியே ஒரே இதாக போட்டாங்க. காலை இந்த மாதிரி எழுதினாங்க. பேச்சு மொழியினை உலக வழக்கு என்பர். எழுத்து மொழியினை இலக்கிய வழக்கு என்பர். பேச்சு மொழியை உலக வழக்கு என்பர். எழுத்து மொழியை இலக்கிய வழக்கு என்பர். பேச்சு மொழியில் சொற்கள் பெரும்பாலும் குறுகி ஒலிக்கும். எழுத்து மொழியில் சொற்கள் முழுமையாக எழுதப்படும். பேச்சு மொழியில் நம்ம வந்தேன், உட்காரு அந்த மாதிரி போடணும். ஆனால் எழுத்து மொழியில் என்ன பண்ணுவோம், முழுமையாக எழுதுவோம். உட்கார்ந்தான் அப்படின்னு எழுதுவோம். அந்த மாதிரி பேச்சு மொழியில் சொற்கள் என்ன பண்ணுவோம், குறுகி ஒலிக்கும். இருக்கிறது அப்படிங்கிறது இருக்கு, இருக்கீது, கீது அந்த மாதிரி சொல்கிறாங்க. அப்போ ஆனால் எழுதும்போது எப்படி எழுதுவோம், இருக்கிறது அப்படி தான் எழுத முடியும். அதான் பேச்சு மொழியில் என்னாகும், சொற்கள் பெரும்பாலும் குறுகி ஒலிக்கும். எழுத்து மொழியில் சொற்கள் முழுமையாக எழுதப்படும். பேச்சு மொழியில் நல்லா சாப்பிட்டான், அதாவது குறுகி ஒலிக்குது. எழுத்து மொழியில் நன்றாக சாப்பிட்டான், முழுமையாக எழுதப்படுது. பேச்சு மொழியில் உணர்ச்சி கூறுகள் அதிகம், எழுத்து மொழியில் உணர்ச்சி கூறுகள் குறைவு. பேச்சு மொழியில் உடல் மொழி, குரல் ஏற்றத்தாழ்வு இணைவதால் அது எழுத்து மொழியினை விட எளிமையாக கருத்தை உணர்த்தும். எழுத்து மொழியில் உடல் மொழி, குரல் ஏற்றத்தாழ்வு போன்றவற்றுக்கு இடமில்லை. எழுத்து மொழியில் சிந்தித்து எழுதுவதால் பிழைகள் ஏற்பட்டால் திருத்திக் கொள்ளலாம். ஆனால் பேச்சு மொழியில் சிந்திக்க நேரம் குறைவு. அந்த ஸ்பாட்டில் டக்குன்னு பேசுகிறதுனால அந்த ஏதாவது தப்பு வந்தால் கூட உடனே திருத்த முடியாது. பேச்சு மொழியில் பிறமொழி சொற்கள் மிகுதியாக இடம்பெறுகின்றன. ஆனால் எழுத்து மொழியில் மொழி தூய்மை பேணப்படும். நம்ம பேசும்போது இங்கிலீஷு எல்லாத்தையுமே கலந்து பேசுவோம். அதான் பிறமொழி சொற்கள் மிகுதியாக இடம்பெறும். ஆனால் எழுத்து மொழியில் நம்ம எழுதும்போது என்ன பண்ணும், மொழி தூய்மை பேணப்படும். பேச்சு மொழியில் எழுத்துக்களை மாற்றி ஒலிப்பதும் உண்டு. உலகம் அப்படிங்கிறதுக்கு உலகம் அப்படின்னு சொல்கிறாங்க. எழுத்து மொழியில் அந்த மாதிரி இல்லை. ஒரு பேச்சு மொழி உயிர்ப்போடு வாழ்வதற்கு தேவைப்படுவது, ஒரு மொழி உயிர்ப்போடு வாழ்வதற்கு தேவைப்படுவது பேச்சு மொழி. ஒரு மொழி காலம் கடந்து வாழ்வதற்கு தேவைப்படுவது எழுத்து மொழி. தமிழில் பேச்சு மொழிக்கும் எழுத்து மொழிக்கும் இடையுள்ள வேறுபாடு அதை தான் எனவே என்னன்னு சொல்லுவோம்னா, தமிழை இரட்டை வழக்கு மொழி என்பர். தமிழ் மொழியில் பேச்சு மொழிக்கும் எழுத்து மொழிக்கும் இடையே வேறுபாடு உண்டு. எனவே தமிழை இரட்டை வழக்கு மொழி என்பர். மேடை பேச்சு, வானொலி, தொலைக்காட்சி போன்ற ஊடகங்களில் பயன்படுவது எழுத்து மொழியாகிய இலக்கிய தமிழ். பரவலாக பயன்படுத்தப்படுவது பேச்சு தமிழ். நாளேடு, பருவ இதழ்களில் பயன்படுவது எழுத்து தமிழ். நாளேடு, பருவ இதழ்களில் தான் எழுதத்தானே செய்கிறோம், அதனால் எழுத்து தமிழ். பேசப்படுவதும் கேட்கப்படுவதுமே உண்மையான மொழி. எழுதப்படுவதும் படிக்கப்படுவதும் அடுத்த நிலையில் வைத்து கருதப்படும் மொழி. இவையன்றி வேறு வகை மொழி நிலைகளும் உண்டு. எண்ணப்படுவது, நினைக்கப்படுவது, கனவு காணப்படுவது ஆகியவையும் மொழியே ஆகும் அப்படின்னு சொன்னது மு. வரதராசனார். பேசப்படுவதும் கேட்கப்படுவதுமே உண்மையான மொழி. எழுதப்படுவதும் படிக்கப்படுவதும் அடுத்த நிலையில் வைத்து கருதப்படும் மொழி.
இவை அன்றி வேறு வகை மொழி நிலைகளும் உண்டு. எண்ணப்படுவது, நினைக்கப்படுவது, கனவு காணப்படுவது ஆகியவை மொழியாகும் அப்படின்னு சொன்னது மு. வரதராசனார். பேச்சு மொழிக்கும் எழுத்து மொழிக்கும் பெரிய அளவில் வேறுபாடு இருந்தால் அது இரட்டை வழக்கு மொழின்னு சொல்லுவோம். தொல்காப்பியர் இதனை உலக வழக்கு, செய்யுள் வழக்கு என்று கூறியிருக்காரு. பேச்சு மொழிக்கும் எழுத்து மொழிக்கும் பெரிய அளவில் வேறுபாடு இருந்துச்சு அப்படின்னா அது இரட்டை வழக்கு மொழி. தொல்காப்பியர் இதனை என்ன சொல்கிறாருன்னா உலக வழக்கு, செய்யுள் வழக்கு. இக்காலத்தில் பேச்சு மொழிகள் நீண்ட காலத்திற்கு நிலைத்து நிற்பதற்கு காரணம் உரைகள் ஒளிப்பதிவு செய்யப்படுவதனால். கேட்டல், பேசுதல் என்னும் முதல் நிலையில்தான் குழந்தைகளுக்கு தாய்மொழி அறிமுகமாகிறது. கேட்குறது, பேசுறது அந்த முதல் நிலையில் தான். இப்போ வீட்டில் அம்மா பேசுகிறத கேட்பாங்க, அதை அவங்க பேசுகிறது. இந்த முதல் நிலையில் தான் குழந்தைகளுக்கு தாய்மொழி அறிமுகமாகிறது. படித்தல், எழுதுதல், ஸ்கூலுக்கு போகும்போது படிக்கிறது, எழுதுறது என்னும் 2ஆம் நிலையில் பிற மொழிகள் அறிமுகமாகின்றன. எளிய நடையில் தமிழ் நூல் எழுதிடவும் வேண்டும். இலக்கண நூல் புதிதாக இயற்றுதலும் வேண்டும். வெளியுலகில் சிந்தனையில் புதிதாக விளைந்துள்ள எவற்றின் இருக்கும் பெயர்கள் எல்லாம் கண்டு தெளிவுறுத்தும் படங்களோடு சுவடியெல்லாம் செய்து செந்தமிழை செழுந்தமிழாய் செய்வதும் வேண்டும். இந்த பாட்டு யார் எழுந்தது அப்படின்னா பாவேந்தர் பாரதிதாசன். அடுத்து சொலவடைகள். பேச்சு மொழியில் அழகியலையும் பண்பாட்டு கூறுகளையும் கொண்டிருப்பவை சொலவடைகள். புண்ணுக்கு மருந்து போட முடியும், பிடிவாதத்துக்கு மருந்து போட முடியுமா? அணை உடைஞ்சு போன வெள்ளம் அழுதாலும் வராது. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா படிக்கலைன்னா வாழ்க்கையில் முன்னேற முடியாது. விளைச்சலுக்கும் வெள்ளாட்டுக்கும் ஜென்ம பகை. போராடித்தான் பையனை படிக்க வைக்கணும். எறும்பு ஊற கல்லும் தேயும். பையனை கொஞ்சம் கொஞ்சமாக தான் மாற்ற முடியும். உழைக்கின்ற மாடுதான் ஊருக்குள்ளே விலை போகும். படிக்கலைன்னா ஊரில் யாரும் மதிக்க மாட்டாங்க. அடமழை விட்டாலும் செடி மழை விடாது. அப்பா விட்டாலும் அம்மா விட மாட்டாங்க. நினைச்சதாம் கழுத, எடுத்ததாம் ஓட்டம். பையன் பள்ளிக்கூடத்திலிருந்து ஓட்டம் பிடிக்கின்றான். குடல் கூழுக்கு அழுவுதாம், கொண்டை பூவுக்கு அழுவுதாம். நிறைய வேலை இருப்பதை கூறுவது. சொப்பனத்தில் கண்ட அரிசி சோத்துக்கு உதவுமாம். நல்ல பாம்பு படம் எடுக்கலாம், நாக்கலாம் பூச்சி படம் எடுக்கலாமா? வேலை இல்லை என்பதை காட்ட. 1000 கலம் நெல்லுக்கு ஒரு அந்து பூச்சி போதும். கூட்டத்தில் ஒருவன் கெட்டவனாக இருந்தால் கூட்டமே கெட்டு போய்விடும். ஆள் கூடுனா பாம்பு சாகுமா? கையை ஊனித்தான் கர்ணம் போடணும். காவடி பாரம் சுமக்கிறவனுக்குத்தான் தெரியும். இருப்பவனுக்கு புளி ஏப்பம், இல்லாதவனுக்கு பசி ஏப்பம். 4 வீட்டில் கல்யாணமாம், நாய்க்கு அங்கேயும் இங்கேயும் ஓட்டமாம். அவப்பொழுது போக்குவதிலும் தவப்பொழுது நல்லதும் வாங்க. பொழுதை வீணாக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. பாடி பாடி குத்தினாலும் பதறு அரிசி ஆகுமா? ஓடி ஓடி பார்த்தாலும் முயலை முந்த முடியுமா? அதிர அடித்தா உதிர விளையும். முயற்சி செஞ்சால் எல்லாம் முடியும். குத்துக்கல்லுக்கு என்ன குளிரா வெயிலா? கவலை இல்லாத வாழ்க்கை. தண்ணீர் வெந்நீர் ஆனாலும் தீயை அணைக்கும். அகலில் விழுந்த முதலைக்கு அதுவே சொர்க்கம். கார்த்திகை மாதம் பிறையை கண்ட மாதிரி. அதை விட்டாலும் கதியில்லை, அப்பாலை போனாலும் விதியில்லை. தட்டி போட்ட ரொட்டிக்கு புரட்டி போட ஆள் இல்லாமல் இருக்கும். அள்ளுறவன் பக்கத்தில் இருந்தாலும் கிள்ளுறவன் பக்கத்தில் இருக்கக்கூடாது. அமாவாசை இருட்டில் பெருச்சாளிக்கு போன இடமெல்லாம் வழித்தான். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.